இந்த நாட்டு பிரிவினை காந்திஜியின் புண்பட்ட உள்ளத்துக்கு பெரும் துயரத்தை அளித்தது. அவரது உள்மனம் சொல்லிக் கொண்டிருந்தது, இந்தியாவின் பிரிவினைக்கு காந்தி ஒப்பவில்லை என்று வருங்காலம் தெரிந்து கொள்ளட்டும். ஜூன் 3ஆம் தேதி மவுண்ட்பேட்டன் பிரபு 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி 2 தனித்தனி நாடுகளை அமைப்பது என்ற பிரிட்டிஷ் அரசாங்க திட்டத்துக்கு காங்கிரசும் முஸ்லிம் லீக் தலைவர்களும் இணங்கச் செய்தார். காங்கிரஸ் காரிய கமிட்டி நாட்டு பிரிவினையை விரும்பவில்லை. ஆனால் இந்தியா ஓயாமல் ரத்தம் சிந்துவதை விரும்பாமல் திட்டத்தை ஒப்புக்கொண்டது. காந்திஜி நாட்டு பிரிவினையை உறுதியுடன் எதிர்த்த போதிலும் தங்கள் தலைவர்களிடம் முழு நம்பிக்கை வைத்து தீர்மானத்தை ஆதரிக்கும்படி உறுப்பினர்களை கேட்டுக்கொண்டார். காரிய கமிட்டியின் தீர்மானம் 157 பேர் ஆதரவாக ஓட் செய்ய நிறைவேறியது. 29 பேர் எதிர்த்தனர். பாரத நாடு அடிமைத்தனம் என்னும் விலங்கை அறுத்தெறிந்துவிட்டு வெளியேறிக் கொண்டிருந்தது. அரசியல் நிர்ணய சபை சுதந்திர போராட்ட கொடியை ஏற்றுக்கொண்டது. கைராட்டினத்துக்கு பதிலாக தர்ம சக்கரம் இடம்பெற்றது. வலிமையையும் இந்திய கலாச்சாரத்தின் நிலையான தன்மையையும் அது குறித்தது. நாட்டு பிரிவினை வேலைகள் விரைவாக நடந்து கொண்டிருந்த பொழுது காந்திஜி கல்கத்தா சென்று வெறுப்பை அன்பால் வென்று கொண்டிருந்தார். ஆயிரத்தி 1947 ஆகஸ்ட் 14ஆம் தேதி நடு இரவில் நூற்றாண்டுகளாக இருந்த அடிமைத்தனத்துக்கு பின் நீண்ட சுதந்திர போருக்கு பின் மாபெரும் நாடு புத்துயிர் பெற்றது. அரசியல் நிர்ணய சபை இந்திய சுதந்திர சிற்பியான மகாத்மா காந்திக்கு பாராட்டுரை வழங்கிய பின் இந்தியாவை ஆளும் அதிகாரத்தை மேற்கொண்டது. முதலாவது பிரதம மந்திரி ஜவஹர்லால் நேரு உருக்கமாக பேசினார். Long years ago we made a tryst with destiny, and now the time comes when we shall redeem our pledge. At the stroke of the midnight hour, when the world sleeps, India will awake to life and freedom. ஆகஸ்ட் 15ஆம் தேதி குறிப்பிட்ட நாளன்று மக்கள் கூடி புதிய யுகத்தின் தோற்றத்தை வரவேற்று அமைதியாகவே ஆட்சி மாற்றம் நடைபெறுவதை கண்டனர். மவுண்ட்பேட்டன் பிரபு சுதந்திர இந்திய மக்களின் சம்மதத்தின் பேரில் முதலாவது கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டார். தேசிய கொடியை பறக்கவிட்டபின் இந்திய மக்களின் முதலாவது ஊழியர் டில்லி செங்கோட்டையின் கொத்தளத்திலிருந்து சுமார் 5 லட்சம் மக்கள் முன்னிலையில் பேசினார். இந்த புனித நாளில் நமது எண்ணங்கள் விடுதலை சுடரை உயரப்பிடித்து துன்ப இருளை போக்கிய தேச தந்தையை சுற்றியே வட்டமிடுகின்றன. கொண்டாட்டங்கள் சுருக்கமாக நடந்தேறின. வகுப்பு வெறி